இப்போ பால் காய்ச்சி காஃபி போட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் இப்போ நடந்தது தான். இப்போ வந்து பால் கப் எடுத்து வச்சாச்சு, அதில் மூலிகை பவுட்ரு போட்டாச்சு, இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊருக்கு வந்த பிறகு அந்த செடிகளை போய் உங்கள்கிட்ட காட்டின பார்த்திங்கன்னா எல்லாம் வாடி போய் அப்படியே ட்ரையாக தானே இருந்துச்சு. எல்லா பாக்ஸுமே அந்த தொட்டிகள் சொன்ன சின்ன சின்ன அது அத்தனையும் மொத்தமாக காஞ்சி போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து மணலை அதில் உள்ள மண்ணெல்லாம் பெரட்டி விட்டு தண்ணி அப்பப்போ தெளித்து வைப்பேங்க. ஏன்னா அது வந்து நம்மள்கிட்ட விளைஞ்ச பூமி மாதிரி விளைஞ்ச மண். நமக்கு எத்தனையோ பொருட்கள் அதை மாற்றி தான் அதில் போடுவேன். ஏதாவது ஏன்னா கம்மியான பாக்ஸ் தான் நம்ம வச்சுருக்கிறேன். அதனால் மாற்றி தான் செய்வேன். புதினா போடுவேன், மல்லி போடுவேன், அடுத்து மிளகாய் போடுவேன், தக்காளி போடுவேன். அப்படி இருக்கிற நாள் எவ்வளோன்னு ஓரளவு லிமிட் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே ஓரளவு வளர்த்துருவேன். ஒரு 5-6 மாதம் தங்கி இருக்கிறோம் அப்படின்னா. பட் கம்மியான நாட்கள் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பெருசாக விவசாயம் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதை நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் எதுவுமே போடுற ஐடியாவோட இல்லை. எனி டைம் டக்குன்னு நம்ம கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா செடிகளை விட்டுட்டு போகக்கூடாது. முருங்கை மரம் மட்டும் இப்போ அப்படியே இருக்குது. சோத்து கத்தாழைக்கு அதுக்கு தண்ணி தேவையில்லை. அதனால் அது இயற்கையிலே கிடைக்கிற தண்ணி மழை பெய்ச்சா கொஞ்சம் வரும். ஆனால் அது உயிரை தண்ணிட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ தண்ணி கிடைக்குதோ அதில் இழுத்துக்கும் வாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த செடியோட இது சோத்து கத்தாழை செடியும் அடுத்து பிரண்டையும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். உயிர்ப்பால் தான் இருக்கும், ஆனால் வாடி வதங்கியிருக்கும். இப்போ பால் காய்ச்சியாச்சுங்க. இதில் ஒரு டம்ளரில் பாலும் ஒரு டம்ளரில் இன்ஸ்டன்ட் பவுடரில் நான் கொஞ்சம் வெந்நீர் கலந்து அதில் இனிப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் பால் போட்டு இப்போ இதை ஆற்றி குடிச்சிருக்கோம். இப்போ அந்த மாடிக்கு இல்லைங்க, நான் வந்தப்போ உங்களுக்கு தொட்டிகளை காட்டினேன் வச்சிங்களா. அப்போ வந்து அந்த கரசை கூட்டி எடுக்கும்போதுங்க அதில் முருங்கை விதைகள் நம்ம மரத்தில் இருந்து காஞ்சி போன முருங்கை விதைகள்லாம் அப்படியே கொட்டி கிடந்துச்சு. அதில் ஒரு 3 விதை இருந்துச்சு. அதை தூக்கி நான் கீழே எடுத்துகிட்டும் வரல. அங்கே மேலே குப்பையில் போடுறதுக்கு மனசு இல்லாமல் அந்த தொட்டிகள் எம்டி தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மணலெல்லாம் ஏற்கனவே பரட்டி விட்டு வச்சுருந்தேன். அதில் போட்டுட்டு சும்மா டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சேங்க. அப்போ அதில் இப்போ என்னை தேடி வந்த அந்த உறவுகளை பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னை மாதிரியே நான் நினைக்கிறேன். இப்போ 2 தொட்டியில் இதை போட்டுக்கோங்க. இப்போ நான் பெருசாக இருக்கிறப்ப முதல் முளைச்சிச்சுங்க. அடுத்தது அந்த பேக்கெட்லேயே 2வது, இது வந்து 3வது. இந்த 2 தொட்டியில் தான் அந்த 3 விதையை போட்டு வச்சுருந்தேன். 3மே முருங்கை விதை தாங்க. இது பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. இது உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல, இன்றைக்கி தான் எடுத்து காட்டுறேன். வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் என்ன செடியோ அப்படின்னு. இந்த களைச்செடி மாதிரி வளரணும் அப்படின்னு நான் முருங்கை விதை போட்டது கூட மறந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வச்சு, ஆகா நம்ம போட்டது வேலை வெளியில் வரும்போது தெரியுது. இதில் வந்து இப்போ முளைச்சிக்கிட்டு வருதுங்க. இப்போ போட்டது 3 விதை, 3 விதையும் முளைச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் இல்லாத நேரம் அது முளைச்சிக்கிட்டு இருக்குது. நான் விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக. இது வந்து பக்கத்தில் கொடிக்காய் மரம் இருக்கலாங்க, கொடிக்காய் பறிப்போம்ல, அதில் வந்து விதை தானாக விழுந்து இது நம்ம போடவே இல்லை. அதுலேருந்து விதை தெரிச்சு வந்து இது முளைச்சிருக்குங்க. இப்போ இந்த குச்சி வந்து ஏற்கனவே தக்காளிக்காக நட்டு வச்ச குச்சி, அதில் அந்த சப்போர்ட்டில் இது முளைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா